அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா 2 டீம்ஸுமே நல்ல வின்ஸ்ல வந்திருப்பாங்க. நல்ல கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. அண்ட் எஸ்ஆர்எச், சிஎஸ்கே 2 பேருக்குமே இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல வந்து போலிங் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருந்துச்சு. 2 டீமுமே லாஸ்ட் 2 கேம்ஸா வந்து போலிங் பெட்டரா போட்டுருக்காங்க. எஸ்ஆர்எச்ல வந்து 2 டெபூட்டன்ட்ஸ் வந்து போன மேட்ச் வின் பண்ணி குடுத்தாங்க. அதே மாரி சிஎஸ்கேல வந்து நூர் அஹ்மத் பேக் டூ ஃபார்ம் வந்து போலிங்கால மட்டும் தான் 2 டீமும் வந்து வின் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு வந்து என்ன பெரிய சேலஞ்சா இருக்கும்னா, எஸ்ஆர்எச்சோட ஃபயர் பவர் பேட்டிங். ஸோ அவங்க டாப் ஆர்டர்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப இன்டென்ட்டோட தான் பேட்டிங் ஆடுவாங்க. அவங்க ஹோம் கிரவுண்ட் வந்து இஸ் அ பேட்டிங் ட்ராக், இஸ் அ பேட்டிங் பாரடைஸ். ஸோ நெறைய ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் வந்து இந்த மேட்ச் போட்ட மாரியே டைட் லென்ஸ் அண்ட் டைட் லைன்ஸ் போட்டாங்கன்னா, அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எச்சோட பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எஸ்ஆர்எச்சோட 2 டெபூட்டன்ட்ஸும் போன மேட்ச் நல்லா போட்டாலுமே, இந்த மேட்ச் வந்து அவங்க எப்படி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐபிஎல் இஸ் அ வெரி டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் கேம். அங்க பிரஷர் வந்து ரொம்ப நெறைய இருக்கும். ஸோ என்ன வேணா ஆவலாம். ஸோ ஐ பிலீவ் தட் அடுத்த மேட்ச் வந்து ஒரு ஈவன்லி பேஸ்டு மேட்ச்சா தான் இருக்கும். சிஎஸ்கேக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எச்க்கும் நல்ல சான்ஸ் இருக்கு. யார் வந்து பெட்டர் கிரிக்கெட் அன்னைக்கு ஆடுறாங்களோ, அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க.